அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வரக்கூர்பேட்டை அரசு பள்ளியில் மதிய உணவில் பூரான் கிடந்த உணவை சாப்பிட்ட 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வயிற்று வலி மயக்கம் காரணமாக சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், எத்தனை மாணவர்கள் இந்த உணவை சாப்பிட்டிருக்கிறார்கள்? பாதிக்கப்பட்ட 25 மாணவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வரக்கூர்பேட்டை அரசு ஆதி திராவிடர் நடுநிலைப்பள்ளி 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வராங்க. இந்த நிலையில இன்று மதியம் வழக்கம் போல அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியில் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சாப்பிட்டு விட்டு தங்களது வகுப்புக்கு சென்ற நிலையில எஞ்சி இருந்த உணவை எடுக்கும்போது அதில் பூரான் இருப்பதை பார்த்து ஊழியர்கள் உடனடியாக தலைமை ஆசிரியருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வளாகத்துக்கு சென்று மாணவர்களை விசாரித்த போது ஒரு சில மாணவர்கள் தங்களுக்கு மயக்கம் இருப்பதாகவும் வயிற்றை வைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அங்கிருந்து 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 108 வாகனத்தின் மூலம் சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனையில தற்போது சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு வந்துட்டாங்க. மருத்துவர்கள் அந்த மாணவர்கள்ட்ட அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன உபாதைகள் வருது இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி அதுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கிற பணியாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் பாதிக்கப்பட்டதை தெரிஞ்சு அவர்களது பெற்றோர்களும் தற்போது பள்ளியில அந்த மருத்துவமனைக்கு வந்துட்டு இருக்காங்க. இதனால அங்க ஒரு பரபரப்பான நிலைமையானது ஏற்பட்டது. இதையடுத்து சிதம்பரம் நகர போலீசார் உடனடியாக அந்த இடத்துல வந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி மோகன்.